கன்னிவெடியில் சிக்கி தூள் தூளான துபாய் கப்பல், பற்றி எரியும் அமெரிக்க இராணுவ தளங்கள், பஹ்ரைனிலும் குவைத்திலும் மிகப்பெரிய வெடிப்பு, எரிந்து உருக்குலைந்த இஸ்ரேலிய இராணுவ வாகனம், களத்தில் குதித்த ஹிஸ்புல்லாக்கள், பற்றி எறியக்கூடிய பெய்ரூட், சவுதியை தாக்கிய ஹூத்திகள் இழுத்து மூடிய பாப் எல் மந்திப் ஜலசந்தி, ஏமனில் சண்டையிடும் துபாய் சவுதி, ஏமனில் என்ன நடக்கிறது, துரத்தி அடிக்கப்படும் அமெரிக்கா, ஹர்முஸ் ஜலசந்தியை இழுத்து மூடிய ஈரான், புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ரத்து செய்த ஈரான், கர்ப்பிணி மனைவிக்காக வெளியில உணவு தேடி போய் கால்களை இழந்து சிகரெட்டால் சூடு வைக்கப்பட்டு விதைப்பையில் தாக்கப்பட்டு காதில் ரத்தம் வந்த ஃபாடி அப்படிங்கிற காசா மனிதருடைய கண்ணீர் கதை உட்பட இன்டர்நேஷனல் லெவலில் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளும் அந்த செய்திகளை ஒட்டி வந்திருக்கக்கூடிய வீடியோக்களையும் அதனுடைய உண்மை விளக்கங்களையும் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது தீர்வு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்னைக்கு பார்த்தோம் சொன்னா மத்திய தரைக்கடல் பகுதி பரபரப்பான சூழ்நிலை, எக்ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹூத்திகள் ஒரு பக்கம் சவுதி பார்த்தீங்கன்னு சொன்னா ஹூத்திகளுடைய சனா விமான நிலையத்தினுடைய ஓடு பாதையை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஹிஸ்புல்லாக்கள் அவங்க களத்தில் இறங்கி இஸ்ரேலுடைய இராணுவ வாகனத்தை தெரியாம குலைச்சிருக்காங்க. இப்படி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஈரான் அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்களை தீப்பற்றி எரியிற மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. இப்படி பரபரப்பான சூழ்நிலையில மத்திய கிழக்கு நாடு இருக்குது. இன்னைக்கு என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிறதா இந்த வீடியோ நம்ம முழுமையா பார்க்க போறோம். பாருங்க, ஹர்முஸ் ஜலசந்தி இதுதாங்க இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய காரணமா இருக்குது. இந்த ஹர்முஸ் ஜலசந்தியை பற்றி ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னு சொன்னா, ஃப்ரீயா எல்லாரும் போலாங்க, ஃப்ரீயா எல்லாரும் இருக்கலாங்க அப்படி தானே இவன் சொல்லிட்டு வந்தான். இதுக்கு முன்னாடி கூட ஈரான் இதில் வசூல் பண்ணாங்கல்ல, அந்த வசூல் பண்ணுறதை பற்றி என்ன கருத்து அப்படிங்கெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். வசூல் பண்ணுறது என்ன சொன்னாங்கன்னா, சுங்க கட்டணம் இல்லைங்க, சர்வீஸ் சார்ஜ் ஆங்க அப்படின்னு சொன்னோம்னா உடனே அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க, அதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டு மார்க் ரூபியோ, அதாவது அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், ஒரு டம்மி பீஸ் அவனை பிடிச்சி பஹ்ரைனுக்கு, குவைத்துக்கு, துபாய்க்கு எல்லாத்தையும் அனுப்பி வச்சு, நீங்கள் காசெல்லாம் கொடுக்காதீங்க, கப்பல்லாம் அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ட்ரம்பின் மூலமாக சொல்லப்பட்டு ஏற்கனவே ஒரு கப்பல் போய் ட்ரம்ப் கப்பல் தரை தட்டியது அப்படின்னு சொல்லி தம்ப்லைன் வச்சு நம்ம ஒரு வீடியோவே கூட போட்டிருந்தோம். தொடர்ந்து இந்த பகுதிகளில் இப்படி சொல்லிட்டு இன்னைக்கு கடற்கொள்ளையில ஈடுபட்டிருக்கான் ட்ரம்ப். அவன் ஒரு முட்டா பைய அப்படி நம்ம சொல்லுங்க. பிரேசிலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் சமூக ஆர்வலராகவும் இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னு சொன்னா லூலா, அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி அதை தானப்பா அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, முகரக்கட்டை கொடுக்கறதுக்கு நாங்கள் ஈரானுக்கே கொடுத்துட்டு போயிடுவோமே, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி அவர் சொல்லியிருக்காருன்னா, 20% சார்ஜ் கேட்குறான். முன்னாடி ஈரான் கேட்டது 2 மில்லியன் USD கொடுங்க, 60 நாள் ஃப்ரீ தாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எங்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய சீனாவுக்கோ பாகிஸ்தானுக்கோ எல்லாத்துக்கும் நாங்கள் ஃப்ரீ பண்ணுவோம், கன்சல்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான் ஈரான் சொன்னாங்க. இவன் போய் செஞ்சு வச்ச வேலையை செஞ்சு வச்சுட்டு இப்போ எனக்கு என்ன கேட்குறான்ட்டு ட்ரம்ப் என்ன கேட்குறான்னா 20% வேணுமா. 20% எவ்வளோ ஒரு கண்டெய்னர், ஒரு 40 ஃபீட் கண்டெய்னர் கிட்டத்தட்ட ஒரு கப்பலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும் அளவுக்கு வரும், பல ட்ரில்லியன், அதாவது 10 கோடி ரூபாய், 20 கோடி ரூபாய், 30 கோடி ரூபாய்க்கு மேலே வரும். அதில் 20% வேணும். எதுக்கு வேணும்னா, நாங்கள் தான் நாங்கள் பராமரிக்கிறோம், நாங்கள் மத்திய கிழக்கை பராமரித்து எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் இல்லாட்டி வளைகுடா நாடு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பஹ்ரைன், குவைத், சவுதி, கத்தார் எல்லாத்துமேலையும் காரி உமுளாத ஒரு விஷயத்தை ட்ரம்ப் சொல்லியிருக்கிறான். இது சர்வதேச அளவில் ட்ரம்பினுடைய கடற்கொள்ளை என்று விமர்சிக்கப்படுதுங்க. ஈரான் இதுக்கு பதிலடி கொடுக்காம இருப்பாங்களா? இன்னைக்கு ஈரான் சொல்லக்கூடிய விஷயம் தான் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துடைய முழு அம்சம் கிடையாது, புரிந்துணர்வு ஒப்பந்தம். அதை ரத்து பண்ணிடுவோம்ப்பா, உங்ககிட்ட புரிஞ்சு ஒன்றும் கழட்ட போகிறதில்ல, நாங்கள் அதை ரத்து பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காத்தமுல் அல் அம்பியாவினுடைய, அதாவது ஈரானுடைய ஒரு IRGCயினுடைய ஒரு இராணுவ அமைப்பு தான் காத்தமுல் அல் அம்பியா. நிறையா இருக்குது, அதில் காத்தமுல் அல் அம்பியா அதனுடைய ஸ்போக் பேர்சனாக இருக்கக்கூடியவங்க இப்ராஹிம் ஜுல்ஃபிகர். இவரை பார்த்துருப்பீங்க.
எப்படி காசாவில் வந்து உபேதா இருந்தாங்களோ அதை விட ஒரு படி மேலேன்னு சொல்லலாம், இல்லை அதுக்கு நிகர்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வீரதீரமான பேச்சு சொல்லக்கூடியவங்க தான் இப்ராஹிம் ஜுல்ஃபிகர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹர்முஸ் ஜலசந்தி எங்களுக்குரியது, ஒன்று தாண்ட முடியாதுடா, ஒன்று அங்கேருந்து போக முடியாது, அதை நாங்கள் இழுத்து மூடிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இது இழுத்து மூடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்க வேண்டியதானே. இழுத்து மூடிட்டோம் அப்படின்னு சொன்னால் சரி விடுப்பா, அதோட சரி எதுக்கு நம்மளுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி எல்லா நாட்டு கப்பலும் போகாமல் இருக்குது. ஜப்பான் நாட்டு கப்பல் போகல, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தென்கொரியா போகல, சிங்கப்பூருடைய கப்பல் போகல. இந்த லூசு பயில இருக்காங்க துபாய், அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க சூப்பர் டேங்கர், சாதாரணதில்ல சூப்பர் டேங்கர் 2 டேங்கரை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அதை இன்னைக்கு ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் டேங்கரு வெடித்து செதற லெவலில் இருக்குது, அந்த பகுதியில் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் வந்து தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கன்னி வெடியில் சிக்கி இன்னொரு கப்பலும் இன்னைக்கு சேதப்பட்டிருக்கு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓமனுடைய அந்த லீமா அப்படின்னு ஒரு கடற்பகுதி, அந்த பகுதி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த லீமா பகுதியில் இந்த மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாயிருக்கு அப்படிங்கிற செய்தி இப்போ வந்திருக்கு. கொஞ்சம் கூட அறிவு இல்லாதவங்க, இவங்களுக்கு அறிவு இருக்கா என்னன்னே தெரியல. துபாய் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் ஒரு செய்தி தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக, இந்த பிப்ரவரி 28 போக ஆரம்பிச்சிச்சுல, அப்போ நெத்தனியாவை தனிப்பட்ட முறையில் துபாய் யூஏஐ கூப்பிட்டு இப்போ எங்களை அடிக்கிறாங்க, பேட்ரியாட்டை கொடு, அயன்டோமை கொடு, இல்லை டேவிட் சிங்கை கொடு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் நெத்தனியாட்ட கேட்டாங்களாமா. அப்படி கேட்ட செய்தியை நெத்தனி என்ன பண்ணான்னா, இஸ்ரேல் ஆஃப் டைம்ஸுக்கு அங்கே போய் இஸ்ரேலில் போய் என்னை கூப்பிட்டாங்களே, என்னை கூப்பிட்டு தான் கேட்டாங்க, என்னால் ஒன்றுமே முடியாமல் அப்படின்னு ஈரானுக்கிட்ட யூஏஐயை மாட்டி குடிக்கிற மாதிரி நெத்தனியா நடந்துக்கிட்டான். அப்போ என்ன சொல்ல வர்றோம்னா, தன்னை போட்டு கொடுக்குறாங்க, தன்னை ஏமாற்றப்படுறோம், முன்னாடியே ஒரு கப்பல் போய் தரை தட்டி அதுக்கு ஃபைன் போடப்பட்டிருக்கு, அதையும் தெரியாமல் இந்த முட்டா பயிலுக்கு போய் 2 டேங்கர் அடி வாங்கியிருக்காங்க, இன்னொரு கப்பலையும் இன்னைக்கு ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பஹ்ரைனில் இருக்கக்கூடிய 5th ஃப்ளீட், அதாவது 5வது கடற்படை தளம், இந்த தளத்தில் வந்து ஈரான் சொல்கிறப்ப அவங்களுடைய தரப்புல நியூஸ் எப்படி சொல்கிறாங்களா, அவங்க பிரஸ் டிவி, தஸ்னிம் டிவி இதெல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னா, மிகப்பெரிய வெடிப்பு, சாதாரண வெடிப்புலாம் இல்லை, மிகப்பெரிய வெடிப்பு நாங்கள் நிகழ்த்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இந்த ஆப்ரேஷனுக்கு ஒரு பேரையும் வச்சுருக்கோங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா நஸ்ர் 2 வேவ் 3. ஏற்கனவே அவங்க ஒவ்வொரு போருக்கும் ஒவ்வொரு வேவுக்கும் ஒரு ப்ராமிஸ் 2 வே அப்படிலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சாங்க. அது மாதிரி இதுக்கு நஸ்ர் 2 அப்படின்னு வச்சுருக்காங்க. நஸ்ர் 2ல் வேவ் 3 தான் இது அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஈரான் எப்படியெல்லாம் செயல்படுறாங்க, இன்னைக்கு தாக்குதல் இப்படி நடக்க, தாக்குதல் அவங்க நடக்க, ஈரானை பற்றி என்னென்ன தகவலாம் சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர் பில் கிங்டன் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய பேர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஈரானுடைய ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்குன்னா தந்திரோயமாக இருக்குது, அதாவது என்ன சொன்னாரு, டாக்டிஸாக இருக்குது, டிப்ளோமேட்டிக்காக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஈரான் அப்படியே போய் அமெரிக்கா வெட்டிக்கணும், அப்படியே இஸ்ரேல் அடிக்கணும், அப்படிலாம் நடக்காது. இது வந்து படம் கிடையாது, நம்ம விஜய் நடித்த படம் மாதிரி, எம்ஜிஆர் விஜயகாந்த் நடித்த படம் மாதிரியெல்லாம் கிடையாது. இது எப்படின்னா ஒரு டிப்ளமேட்டிக்காக இருக்கும், மிகப்பெரிய அளவுக்கு அமெரிக்காவுக்கு பொருட்செலவு அதிகமாகும், அதனால தான் 20% வரி போடுறேன் அப்படின்னு இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்கான். இதுவும் அந்த பகுதியில் ஈரான் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் காட்டுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரான் இன்னைக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க, ஜோர்டானுடைய முஃபாக்கஸ் சால்ட்டை நம்ம ஏற்கனவே சொன்னோம், அதே மாதிரி ஹசன் அந்த விமான நிலையம் அந்த பகுதியிலையும் வேவ் 3ல் நேற்று அடிச்சது தனி, அது இல்லாமல் வேவ் 3ல் அந்த பகுதியிலும் இன்னைக்கு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. தொடர்ந்து விட்டானா அமெரிக்காக்காரன் பதிலுக்கு அடிக்க தானே செய்வான். ஈரானுடைய பல பகுதிகளில் பல உள்கட்டமைப்புகளை குறி வச்சு தாக்கப்படுது. அதாவது உள்கட்டமைப்புனா என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் அருந்தக்கூடிய தண்ணீர், சாப்பாடு, இந்த ட்ரெயின் போக்குவரத்து, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் தொடர்ந்து அமெரிக்கா அடிச்சுக்கிட்டு இருக்கான். காரணம் என்னென்னா, அதாவது ஈரானுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக புசேருங்கிற பகுதியிலையும், அதே மாதிரி சவாரன் அப்படின்னு ஒரு பகுதிங்க. இந்த சவாரன் பகுதி எங்கே இருக்குன்னா, பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு எல்லை பகுதியாம். இந்த பகுதியில் தான் பாகிஸ்தான் வழியாக ஏதாவது வர்றதா தான் வரும். ஏற்கனவே நம்ம வீடியோக்குள்ளே சொல்லியிருந்தோம், பாகிஸ்தான் சில விஷயங்களை ஈரானுக்கு கொடுத்தாங்க, அதே மாதிரி சவுதியும் சில விஷயங்களை ஈரானுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம சொல்லியிருந்தோம். அது மாதிரி அந்த வேவ் இருக்குல்ல, அதாவது வேறு ரூட்டு வழியாக என்னென்னலாம் ஈரானுக்கு வருமோ அந்த ரூட்டு பகுதியெல்லாம் இன்றைக்கி அமெரிக்கா அடிச்சிருக்கான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சாவ்ரான் அப்படிங்கிற பகுதியும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் புசேர் அப்படிங்கிற பகுதியிலையும் இன்றைக்கி ஈரான் அடிச்சிருக்கான். இது முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ராய்ட்டர்ஸ் செய்தி முகமே ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா அந்த இடத்துல எப்படி இருப்பான், எவ்வளோ காலம் இருப்பான் அப்படின்னு கேட்டால், ராய்ட்டர்ஸுடைய செய்தி முகமை அமெரிக்காவோட டேட்டா எடுக்கிறாங்க. எப்படின்னா, அமெரிக்கா அங்கேருந்து வரமாட்டான்,
78% மக்கள், அமெரிக்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நிரந்தரமாக அங்கேயே இருந்துருவாங்க. எப்படி இன்னைக்கு மத்திய திரைக்கடல் பகுதியில் இருக்காங்களோ அது மாதிரி இந்த பகுதியில் இருந்துருவான் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. நிதர்சனமாக பார்த்தா அதுதாங்க உண்மை. தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்துக்கிட்டே இருப்பான் அமெரிக்கா. தொடர்ந்து அந்த பகுதி பதட்டமாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான நிலவரங்கள் ஒன்று. மறுபடியும் இன்னொரு தாக்குதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரவலாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்னா, அதாவது இப்படி ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹூத்திகள் ஏமனை அட்டாக் பண்ணினார்கள், ஏமன் பதில் தாக்குதல் நடத்தியது அப்படின்னு சொல்லி ஏமனை பற்றி ஒரு தகவல் நீங்கள் முழுவதுமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னால் கடந்த இந்த ஒரு நாள் நடந்த சம்பவம் என்னென்னா, சனாவுடைய விமான நிலைய ஓடுபாதத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, சவுதி என்ன பண்ணால் அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு விமானத்தை இறங்க விடாமல் தடுக்கிறாங்க. இதை ஒட்டி நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த செய்தியை பார்க்குறப்ப தூடு காரி துப்பலான்னு தோணும் உங்களுக்கு. இந்த சவுதிக்காரனும் துபாய்க்காரனும் செய்கிற வேலையை பார்த்தா, ஹூத்திகள் செய்கிறத பார்த்தாலும் உங்களுக்கு அப்படி தோணும். அப்படியான சம்பவம் நடந்திருக்கு. இன்றைக்கி அந்த ஏமனில் என்ன நடந்திருக்கு, முதல்ல ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முழுவதுமாக தெரிஞ்சுங்க. அப்போ தான் எங்கள் செய்தி மட்டும் இல்லை, வேறு செய்தியை கேட்டாலும் உங்களுக்கு ஏமனில் என்ன நடக்குதுன்னு புரியும். ஏமனை பொறுத்த மாத்திரம் வடக்கு பகுதியில் சனா, ஹைடா, இது 2 பகுதிங்க. இது வடக்கு பகுதியினுடைய ஒரு 50% ஹூத்திகள் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஹைடாவும் பாப் எல் மந்திப் ஜலசந்தியும் வடக்கில் இந்த கடலோர பகுதியில் இருக்குது. அதை ஒட்டி இன்றைக்கி ஹூத்திகள் ஒரு 50% ஆட்சி செய்கிறாங்க. ஹூத்திகளுக்கு பார்த்தீங்கன்னா ஈரான் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் தெற்கு பகுதியை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஏடன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏடன் பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஏடனை தலைநகரமாக கொண்டு யார் ஆட்சி செய்கிறான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ரஷீத் அப்படின்னு சொல்லி ஒருத்தவர் ஆட்சி செய்கிறாரு. அவருடைய ஆட்சிங்கிறதா இருக்குது. இந்த ரஷீதுக்கு யார் சப்போர்ட்டுனா சவுதி சப்போர்ட்டு அப்படிங்கிறது நீங்கள் ஏமனை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதாவது 50% புரிஞ்சுக்கிறதுக்காக 50% சொன்னால் ஹூத்திகளுடைய குழுக்கள், 50% சவுதியினுடைய ஆட்சியாளர்கள், அவங்க விரும்பக்கூடிய ஆட்சியாளர்கள் இங்கே ஆட்சி செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் நிலைமை. ஆனால் உண்மையிலேயே அவங்க உருப்படியாக இருக்காங்கன்னு கேட்டால் ஹூத்திக்கெல்லாம் உருப்படியாக இல்லை, சவுதிக்காரனும் உருப்படியாக இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாருங்கள் சம்பவத்தை. ஹைடைடா அப்படிங்கிற ஒரு பகுதி ரொம்ப முக்கியமானது. பாப் எல் மந்திப் ஜலசந்தி மாதிரி ஹைடைடா. இங்கே பார்த்தீங்கன்னா ஹேஸ் மாவட்டம் இருக்குது. இந்த ஹேஸ் மாவட்டம் கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இந்த ஹூத்திகளுக்குள்ளே 2 பிரிவு. பழங்குடியின மக்கள் பற்றியுமா ஒரு பிரச்சனை ஏற்படுதுங்க சமீபத்தில். என்னென்னா, பழங்குடியின மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்களுடைய வீடு தகராறு ஒன்று வருது. அப்படி வீடு தகராறு வர்றப்ப பழங்குடியின மக்கள், ஹூத்திகள்லேயே பழங்குடியின மக்கள், ஈரான் ஆதரவுப்பட்ட ஹூத்திகள் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பழங்குடியின மக்களுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் ஷேக் ஹமீத் அப்படின்னு ஒருத்தவர், அவர் போய் இந்த பிரச்சனையை தீர்க்க போகிறாரு. அவர் ஒரு பாப்புலரான லீடர் மாதிரி தெரியுது. அதை ஹூத்திகள் தடுத்து முடியாது இதுன்னு சொல்ல ஏதோ ஒரு பிரச்சனை சொன்னோன்னு அவர் என்ன சொல்லிட்டாருன்னு சொன்னால், நாங்கள் நக்பா அப்படின்னு அறிவு செஞ்சுட்டோம், நக்ஃபா அப்படின்னு அறிவு செஞ்சுட்டோம். அதாவது நாங்கள் ஹூத்திகளுக்கு எதிராக, அதாவது ஈரான் ஆதரவுப்பட்ட ஹூத்திக்கு எதிராக நாங்கள் போராட போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுவே 2 குழு. சரி, அந்த முகரக்கட்டை தான் இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த சைடு பார்த்தா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அதாவது பார்த்தீங்கன்னா ஏடன் பகுதியை யாராவது ரஷீத் ஆள்றாரு, யார் சவுதியோட ஆதரவு பெற்றவர். ஆனால் அங்கே உருப்படியாக இருக்கான்னு கேட்டால் அங்கேயும் உருப்படியாக இல்லை. அங்கே UAE, துபாய், இந்த டம்மி பீஸ் இருக்காங்க இல்லை, துபாய் எங்கே பார்த்தாலும் சாராயம் விற்கிறது, அந்த ஸ்பா ஷோரூமாக திறந்து விடுறது, எப்படி வேணாலும் நாட்டில் எப்படி வேணாலும் இருந்துக்கலான்னு ஒரு இஸ்லாமிய நாடை மாற்றினாங்க இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தெற்கு பகுதியில் சவுதி ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க STC அப்படின்னு அங்கே ஒரு கிளர்ச்சி குழு இருக்குது, அவங்களுக்கு துபாய் ஆதரவு. ஜனவரி மாதம் 3ஆம் தேதி என்ன பண்ணுறாங்கன்னா, சவுதி மிகப்பெரிய ஒரு தாக்குதலை தெற்கு பகுதியில், ஏடனுடைய தெற்கு பகுதியில் போய் நடத்துகிறாங்க. யாருக்கு எதிரான்னு பார்த்தீங்கன்னா, துபாய்க்கு எதிராக. துபாயினுடைய ஆதரப்பட்ட STC அமைப்பு அங்கே வருது. என்ன பண்ணுறாங்கன்னா, ரஷீதுடைய ஆட்சியை கவிழ்த்து ஏடனுடைய பகுதியை கைப்பற்ற போகிறாங்க, தலைநகரத்தை கைப்பற்ற போகிறாங்க. அந்த பாதியில் இந்த கவுண்டமணி காமெடி தான் ஞாபகம் வருது. டே தகப்பா, என் சொத்தை பிரித்து கொடு அப்படின்னு செந்தில் கேட்பாரு. டே தகப்பா, இதான் அவன் சொத்து, இந்தடா 2ஆக பிரித்து கொடுப்பார்ல. அந்த 2ல் இங்கிட்டு சண்டை, இந்த 2ல் இங்கிட்டு சண்டை, இந்த மோகரக்கட்டையை. ஆனால் எப்படின்னா நடக்குதுன்னா, சண்டை இப்படி நடந்து இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை. இது பரபரப்பான இப்போ இந்த விமானம் சார்ந்த சம்பவம் என்னன்னு சொன்னால், இது ஸ்ட்ரெச்சரு விமானம் சார்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 3ஆம் தேதி அன்னைக்கு என்ன நடக்குதா, ஆயத்துல்லா அல் கமேனிக்கு ஊர்வலம் மிகப்பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் நடத்தப்பட்டுச்சு. அதுக்காக வேண்டி ஹூத்திகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரான் ஹூத்திகள் போகணும்னு சொல்லி ஒரு விமானத்தை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்தால் ஏமன், தெற்கில் இருக்கக்கூடிய ஏமன் என்ன சொல்கிறாங்கன்னா, அது சர்வதேச சமூகம் அதை அங்கீகரிச்சிருக்கு. எதனா சவுதி ஆதரவு செய்யக்கூடிய ஏடன் ஹூதிகளை சர்வதேச சமூகம் அங்கீகரிச்சிருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த விமானம் கூடாது, ஈரான் விமானம் மகான்கிற விமானம் இங்கே வரக்கூடாது, நாங்கள் ஏமனுடைய விமானத்தோட வாடகைக்கு எடுத்துருப்போம்னு சொல்ல. அதெல்லாம் முடியாது, நாங்கள் எங்களுக்கு உரிமை இருக்குல்ல
அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஹூத்திகள் ஈரானுடைய மகான் விமானத்தை உள்ள 3ஆம் தேதி கொண்டு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, நேராக ஈரானுக்கு கொண்டு போய் அதில் இருக்கக்கூடிய மக்கள், தூதுக்குழுக்கள், பிரபலமான ஆள்கள்லாம் போய் அவருடைய ஊர்வலத்தை கலந்துக்கிறாங்க. கலந்ததுக்கப்புறம் 5ஆம் தேதி அன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, சர்வதேச அளவில் சனா அந்த துறைமுகம், சனா துறைமுகம் அந்த ஏர்போர்ட்லாம் இங்கே தான் இருக்குது, ஹூதிகள் பகுதியில் தான் இருக்குது. ஆனாலும் விமானம் டைரெக்டாக வந்து இப்படி இறங்காது, அவங்க எல்லாரும் தெரியும், இப்படி சுற்றி தான் இறங்கணும். ஆனால் சுற்றி இறங்குறதுக்கு இந்த பகுதியில் வந்து தான் ஆகணும், எங்கன்னா சவுத்து பகுதியில் வந்து தான் ஆகணும். அப்போ சவுத்து பகுதியில் வர்றதுக்கு அனுமதி கேட்குறாங்க. அனுமதி கேட்டால் அனுமதி தர முடியாது அப்படின்னு சர்வதேச மனம் சொல்ல, அதை மீறி நாங்கள் இறக்கி தாண்டா ஆகும், எங்களுக்கு அந்த உரிமை இருக்குது அப்படி இப்படின்னு சண்டை போட்டு சனாவுக்கு விட்றாங்க. சனாவுக்கு விட்றப்ப தான் நீங்கள் சமீபத்தில் தாக்குதல் அந்த ரோடு வேலை போய் சவுதி குண்டை போட்டான். சவுதி குண்டை போடவும் இவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹைடைடாவில் போய் அந்த விமானத்தை இறக்கி ஒரே கொண்டாட்டம், ஒரே அதுக்காக அன்சார் அல்லா என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அறிவிப்பு செய்து வெடியெல்லாம் வெடித்து கொண்டாடுறாங்க. ஏன்னா கடந்த 10 ஆண்டு காலங்களில் இப்படி ஒரு ஈரான் விமானம் அங்கே வந்து இறங்கியதே இல்லை அப்படிங்கிறது தான் நிலை. அதுக்காக தான் அந்த சண்டை, அந்த தாக்குதல் எல்லாமே நடந்துச்சு. இப்படி நடந்த உடனே இதில் என்ன பாதிப்பு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஹூத்திகள் ஈரானோடு டைரெக்டாக தொடர்பு வச்சா அதனால சவுதி பாதிப்படைஞ்சிரும் அப்படின்னு சவுதி நினைக்கிறாங்க. அது உண்மையான்னு கேட்டால் நிச்சயமாக உண்மை தான், இல்லை மறுக்க முடியாது. ஒரு அண்டை நாடு, எதிரியான ஒரு அண்டை நாடு வலுப்படுறத எந்த நாடுமே விரும்பாதுங்க, இதுதாங்க யதார்த்தமான உண்மை. இதை சவுதி நினைக்கிறாங்க. அதனால ஹூத்திகள் ஈரானோடு தொடர்பு வச்சிருக்கத அவங்க விரும்பலை, விமானம்லாம் வந்து போய் அவங்களுடைய கை ஓங்குறத சவுதி விரும்பலை. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தாக்குதலுக்கும் சவுதிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு அல் ஜசீராவே எழுதுகிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. இந்த தாக்குதலை முன்னெடுத்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததே சவுதி தான். அதனால தான் இன்றைக்கி ஹூத்திகள் அவங்களுடைய பேலஸ்டிக் மிசில்ஸ் போன்றதெல்லாம் வச்சு இன்றைக்கி சவுதியினுடைய பெரிய விமான நிலையங்கள்லாம் இன்றைக்கி சர்வதேச விமான நிலையங்கள்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வந்துக்கிட்டு இருக்கு. சொரிநாய் என்ன அப்படியே இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பீங்கல்ல. எந்த சொரிநாய்னா இஸ்ரேல். அவங்க ஒரு சும்மா இருக்க மாட்டாங்க கையை வச்சுக்கிட்டு. பார்த்தீங்கன்னா பெய்ரூட்டினுடைய பல பகுதிகளில் தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்க. பெய்ரூட்டை தாக்கக்கூடாது, அந்த பகுதிகளில் அதிகமாக குறிப்பாக பெய்ரூட்டுடைய தெற்கு பகுதியில் தஹியாவில் அதிகமாக சியாக்கள் இருக்கிறாங்க, தாக்கக்கூடாதுன்னே ட்ரம்ப் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தான். அந்த பகுதியில் இப்போ தாக்கடான அனுமதி கொடுத்துட்டான். அனுமதி கொடுத்த காரணமாக இன்றைக்கி பெய்ரூட்டினுடைய பல பகுதிகளில் தாக்கப்படுது, பல குழந்தைகள், பல அப்பாவி மக்கள் இறந்து போகிறாங்க. இந்த தாக்குதலை இன்றைக்கி இஸ்ரேல் முன்னெடுத்திருக்காங்க. ஹிஸ்புல்லா பதில் கொடுவாங்களா, அவங்க அடித்து இன்றைக்கி ஒரு ஃபோட்டோவை தந்திருக்காங்க. இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய வாகனம் குலைஞ்சி எரிஞ்சு போன நிலையில், அந்த இராணுவத்தை அந்த வாகனத்தை பார்க்குறப்ப காசா எப்படி எரிஞ்சிருந்துச்சோ அது மாதிரி அவங்களுடைய இராணுவ வாகனம் இருந்துருந்துச்சு. அதே மாதிரி ஐடிஎஃபினுடைய ஒவ்வொரு இராணுவ வாகனமும் எரியணுங்க. ஏன்னா அவங்க சாதாரணமான இல்லை, மிக மோசமானவங்க. இன்றைக்கி இந்த போர் அடுத்த கட்டத்துக்கு எக்ஸைட் ஆகி போயிட்டுருக்கு. பாப்பியல் மந்தி பல ஜலசந்தியும் இப்போ வந்திருக்க செய்தி என்னென்னா, என்ன சொல்கிறாருன்னா, நான் இழுத்து மூட போகிறோங்கிறாரு. ஒரு நோட் பண்ணிக்கோங்க, இனி கச்சா எண்ணெயுடைய டாலர் ரேட்டு $200 வரும் அப்படிங்கிறாங்க. $200 வந்தால் மிகப்பெரிய அளவுக்கு உலகத்தளவில் பொருளாதாரத்து சீர்குலைவு ஏற்படும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோனுடைய ஒவ்வொரு கடைசி பகுதியிலும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை சொல்லிட்டு வர்றோம். ஃபாடி அப்படின்னு சொல்கிற ஒரு வழக்கறிஞர், கல்யாணமானவர், நிறை மாத கர்ப்பிணி, அவங்க மனைவிக்காக ஏதாவது சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு வாங்கிறதுக்காக வெளியில் போகிறாரு. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த மாதிரி குவைத் ரவுண்டானான்னு ஒரு பகுதி இருக்குது காசாவில், அங்கே தான் உணவுலாம் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டு இவரை ஒரு 2-3 இளைஞர்கள் அழைச்சிட்டு போகிறப்ப குறி வச்சு இஸ்ரேல் சுடுறான். கூட வந்தவரை பின்னாடி சுட்டு ஆன் தி ஸ்பாட்டில் இறந்து போகிறாரு. தப்பிச்சு இவர் ஓடுறாரு. ஓடினா காலில் சுடப்படுறாரு, வயிற்றில் காயங்கள், சிதறல் காயங்கள் ஏற்படுது. எப்படியோ தப்பிச்சு ஒரு பில்டிங்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறார். ஒளிஞ்சுக்கிட்டு இவர் கூட வந்த இன்னொருத்தர் மேலே போயிடுறாரு. இவர் கீழே இருக்கிறாரு. மேலே போனவர் போய் கைது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் ஒளிஞ்சிருந்த பகுதியை அந்த மேலே போயிருந்தவர் காட்டி கொடுக்கல. மறுநாள் காலையில் ரத்த போக்கோடு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருக்க, ரொம்ப டயர்டாக இருக்குது. அந்த இடத்த கண்டுபிடிச்சி இஸ்ரேல் வந்துடுறாங்க. இவரை கைது செய்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, என் மனைவிக்காக சாப்பாடு வாங்குறதுக்காகவும் என்னுடைய பூர்வீக வீட்டில் இருந்த எங்களுடைய சொத்துக்களாக இருந்த கொஞ்சோன்னு ஜுவல்லரி பணமெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். மனைவிக்கு பிரசவம் பார்க்குறதுக்காக என்னை கைது பண்ணி இஸ்ரேலுடைய சிறைச்சாலைக்கு கூட்டிகிட்டு போனால் என்னுடைய காயங்களுக்கு மருந்து போடுறதுக்கு பதிலாக அந்த காயங்களில் முதல்ல போனோன்னு சூடு வச்சாங்க. நான் துடித்தேன், ரத்தமெல்லாம் வந்துச்சு. ரத்தம் வந்தோடனே நாங்கள் இறந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே கட்டுப்படுவாங்க. ஏன்னா நாங்கள் சோர்வும் அடையணும், பாதிப்புக்கும் ஆகணும், ஆனால் நாங்கள் இறந்து போகக்கூடாது, எங்கிட்ட வாக்குமூலம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து சொல்கிறாரு. அந்த சிறைச்சாலையில் நான் ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுத்தப்பட்டேன். காலை 4 மணிக்கு 11 மணி வரைக்கும்
கண்ணை கட்டி இப்படியே என்னை குறுக்கி இப்படியே வச்சுருப்பாங்க, இதே நிலையில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியை சொல்கிறாரு. சொல்லிவிட்டு எனக்கு பல முறைகளில் விசாரணை செய்யப்பட்டது. விசாரணை போது என்ன பண்ணுவாங்கன்னா சிகரெட்டை குடிச்சிட்டு என்னுடைய வாயிலையும் என்னை அடிபட்ட புண்கள்லையும் வச்சு என்னை வேதனைப்படுத்தினாங்க. ஒரு நாள் இன்னொரு சிறைச்சாலைக்கு மாற்றினாங்க. எனக்கு ஒரு நிவாரணமாக இருக்கும்னு நினச்சேன். அங்கே கூட்டிகிட்டு போய் என்னை நிர்வாணமாக்கி என்னுடைய விதைப்பையில் ஒரு மிகப்பெரிய ஏதோ ஒரு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வீடியோவில், நம்ம அந்த விதைப்பையை பிடிக்கிறதுக்கே ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி எக்யூப்மெண்ட் வச்சுருக்காங்க. அதை வச்சு அழுத்தி இழுத்தாங்க. ஒரு நாள் என்னை அப்படியே தொங்க விட்டுருந்தாங்க. என்னுடைய இடது காதுலேருந்து அப்படியே ரத்தம் வழிஞ்சு ஓடிச்சு. ஒரு நாள் கழித்து இறக்கி விட்டாங்க. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கேட்டேன். ஒரே ஒரு ரொட்டி துண்டு மட்டும் கொடுத்தாங்க. இதை மட்டும்தான் சாப்பிட்றோன்னு சொல்லி இன்னொருத்தர் வந்து விசாரிக்க பதில் சொல்கிறப்போ ஒவ்வொரு முறையும் துப்பாக்கியில் என்னை அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்னை அடித்து என்னுடைய பகுதிகளில் சூடு வச்சாங்க. என்னுடைய காலில் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க சொல்கிறாரு. வேதனை சொல்லி மாற முடியாது. அதாவது சிறைச்சாலை மரணங்கள் சொல்லி தமிழகத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம்ல, அதனுடைய உச்சபட்ச நிலை எதுனா இஸ்ரேல் செய்யக்கூடிய அநியாயம் தாங்க. சிறைச்சாலை காலில் அடிபட்ட காலிலேயே ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. எனக்கு கால்லேருந்து ரத்தம் வழிஞ்சு ஓடி அந்த காலில் சீல் வச்சு கால் ப்ளூ கலரில் ஆயிடுச்சு. எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் நான் கெஞ்சினேன். ஏன்னா கால் ப்ளூவாகி கால் எடுக்க வேண்டிய நிலை வந்துருமே அப்படின்னு கெஞ்சினேன். மருத்துவர்கள்லாம் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்ப அந்த காலை மயக்க மருந்து கொடுக்காமல் அறுத்தாங்க. மயக்க மருந்து கொடுங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி காலை அப்படியே அறுத்தாங்க. துடிச்சேன். நான் வழியில் துடிக்கும்போது என்னை நிர்வாணமாக்கி ஒரு பிளாஸ்டிக் குச்சி எடுத்து நான் அப்படி துடிக்கும் போதெல்லாம் என் வயிற்றில் ஓங்கி அடித்தாங்க. வலி தாங்க முடியல என்னால். எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சனால என்னை வந்து ஒரு ஸ்பையாக இராணுவத்தில் சேர்ந்துக்கிட்டான்னு கேட்டாங்க. நான் முடியாதுன்னு சொன்னோன்னே ஷாவீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டிரான்ஸ்லேட் மாதிரி தெரியுது. ஷாவீஸாக என்னை மொழி மாற்றம் செய்து மக்கள் அங்கே கஷ்டப்படுறவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக என்னை வச்சுக்க முயற்சி செஞ்சாங்க. அப்படி என்னை வேதனைப்படுத்தினாங்க. ஒரு நாள் வந்து ஒரு சேவரை சொன்னால், உன் கர்ப்பிணி மனைவி செத்துட்டா, உன் அம்மா செத்துட்டாங்க, எல்லோரும் செத்துட்டாங்கன்னு சொல்லி மியூசிக்கை போட்டு டான்ஸ் ஆடி காட்டினாங்களாம். ரொம்ப எனக்கு வேதனையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. பல நாள் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜனவரி 5, 2024 அன்னைக்கு விடுதலை செய்யப்படும் போது அவர் பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணுறாரு. அம்மா அப்பா மனைவி எல்லாம் இழந்துட்டாங்கன்னு நினச்சி ஃபோன் பண்ணுறாரு. அவர் குரலை கட்டி, ஒன்று உயிரோடு இருக்கியா? உன்னை கொண்டுட்டு தான் இங்கே சொன்னாங்கப்பா. உன் மனைவி உயிரோடு இருக்காங்க, உன் அம்மா உயிரோடு இருக்காங்க, உன்னுடைய தகப்பனார் உயிரோடு இருக்கான்னு சொன்னால் நான் பேர் ஆனந்தத்தில் இருந்தேன். அதே சமயம் என் அம்மாவும் என் அப்பாவும் ரஃபாவுக்கு கோரம் சோளம் ரஃபா இல்லைன்னு சொல்லுவாங்க, எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த எல்லைக்கு வர்றதுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு. என் தாய் தகப்பும் நடந்தே வந்தாங்க. நடந்து வர்றப்போ கொல்லப்படலான்னு நினச்சேன். வந்த உடனே என் கர்ப்பிணி மனைவிக்கா உணவு தேடி போனேன்ல, அவள் எப்படி இருக்கான்னு கேட்டேன். வடக்கு காசால் குழந்தைய பெற்று 2 கிலோ வெயிட்டில் என் குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ கூட நான் வாடி காசாக்கு போக முடியாமல் எனக்கு ஏற்பட்ட நோயினால் இப்படி நான் வாழ்க்கையை கழிச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி தன்னுடைய சம்பவத்தை பகிர்ந்துக்கிறாரு. உண்மையிலே இஸ்ரேலிய சிறைச்சாலையில் நான் சொல்கிற ஒவ்வொரு சம்பவம் வெஸ்ட் பேங்க் தனியாக இருக்குது, காசாக்குள்ளே நடந்த சம்பவம் தனியாக இருக்குது, ஜிஹெச்எஃப்னு அவங்க நடத்திய சம்பவம் தனியாக இருக்குது, சிரியாவில் செஞ்சக்கூடிய அட்டூழியங்கள் அது தனியாக இருக்குது, லெபனானில் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் தனியாக இருக்குது, சிறைச்சாலையில் நடக்கக்கூடிய கொடுமைகள் அது தனி. அப்படிப்பட்ட கொடுமையை ஃபாடி அவர்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய இவ்வளவும் சொல்லிவிட்டு அவங்க நம்மகிட்ட எதிர்பார்ப்பு என்னென்னா எனக்கு உறுதித்தன்மையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நம்ம இந்த சமயத்தில் ஒரு நபி மொழியை நினைவுபடுத்த ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், உஹ்பிருக்கும் பி அஹ்லில் ஜன்னத், யார் தெரியுமா சொர்க்கத்தில் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. குல்லு தாஇஃபீன், யார் பலவீனர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அத்தைய பாக்கியத்தை இறைவன் காசா மக்களுக்கு கொடுக்கணும்னு மறவாமல் துவா செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.